Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. அரக்கோணத்தில் இருந்து திருப்பத்தூர் நோக்கி சிமெண்ட் மூட்டைகள் ஏற்றிக்கொண்டு சென்றபோது தூக்க கலக்கத்தில் இருந்த ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தலைக்குப்புற கவிழ்ந்தது. லாரியை ஓட்டிய அரக்கோணம் பணப்பாக்கத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் பெருமாள் லாரிக்கு அடியில் சிக்கி உயிரிழந்தார். விபத்து நிகழ்ந்த இடத்தில் மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விடியா திமுக அரசின் நெடுஞ்சாலைத்துறையினர் முறையான பாதுகாப்பு மற்றும் தடுப்புகள் ஏற்படுத்தவில்லை என்று அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். நாகை நீலாயதாட்சியம்மன் கோயில் சிலைகளை மண்ணால் சுத்தம் செய்யும் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இக்கோயில் கும்பாபிஷேகம் வரும் திங்களன்று நடைபெற உள்ளதால் கோயிலில் உள்ள சிலைகள், கோபுரங்கள் ஆகியவற்றை தண்ணீர் மட்டுமே கொண்டு சுத்தம் செய்ய வேண்டிய விதிமுறையை மீறி இரவு நேரத்தில் மண்ணால் தூய்மை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் சிலைகள் சேதமடைவதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெற்ற தகவல்களையும் வீடியோ ஆதாரங்களையும் வைத்து குருமூர்த்தி என்பவர் புகார் அளித்துள்ளார். இந்த விதிமீறலுக்கு திமுக அமைச்சர் சேகர் பாபு என்ன பதில் சொல்ல போகிறார் என்று பக்தர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாகப்பட்டினம் நீலாட்சியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அது மூலிமா அந்த உள்ள கோயிலில் வாட்டர் வாஷ் மூலிமா தான் வாட்ரு பண்ணணும். ஆனால் கவர்மெண்ட்டு தடை பண்ணின மண் மூலியமாக வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க. உள்ளேலாம் வாட்டர் மூலியமாக தான் பண்ணாங்க. ஆனால் வெளியில் கிழக்கு கோபுரத்தில் மண் மூலியமாக அது வாட்டர் பண்ணுறாங்க. அது நைட்டு 12 மணிக்கு மேலே பண்ணுறாங்க. ஆனால் கவர்மெண்ட்டு தடை பண்ணியிருக்கு. அதை பண்ணக்கூடாதுன்னு HRNC போர்டு தடை பண்ணியிருக்காங்க. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் அஜீலியா மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. பூங்காவில் பல லட்சம் மலர் செடிகள், மூலிகை தாவரங்கள், பெரணிகள் மற்றும் மரங்கள் ஆகியவை உள்ளன. கண்ணாடி மாளிகை அருகில் பனிக்காலத்தில் பூக்கும் அஜிலியா மலர்கள் வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்தில் பூத்து குலுங்குகிறது. இது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது.